அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்விஸ்மா தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. நாட்டில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பு வெளியான காரணம். கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட மின்சார சபை ஊழியர்களின் பாரிய போராட்டம். எங்களின் திட்டங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், கல்வி அமைச்சிடம் கோரும் முன்னைய அமைச்சர்கள். தனியார் துறை ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு, அரசின் கண்டிப்பான உத்தரவு. காணியை விட்டு வெளியேறவும் யாழ் தையிட்டி விகாராதிபதிக்கு பரந்த கடிதம். யாழ்ப்பாணம் உட்பட முக்கிய விமான நிலையங்களில் புதிய கட்டண விதிமுறைகள் அறிமுகம். நிட்டப்புவையில் பாரிய தீ விபத்து. தொடர்பட விரிவான செய்திகள். அஸ்விஸ்மா நலன்புரி நன்மைகள் தொடர்பான மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கும் கால எல்லை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இந்த மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கும் கால எல்லையானது ஜூன் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்விஸ்மா திட்டத்தின் மூலம் 1.8 மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பண்டிலக்கே அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் காயங்கள் காரணமாக ஆண்டுதோறும் 12,000 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு காயங்கள் காரணமாக ஆண்டுதோறும் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் அறிக்கையின்படி 15 முதல் 65 வயதுக்குட்பட்டவர்களே காயங்கள் காரணமாக பெரும்பாலும் உயிரிழக்கின்றனர். இவ்வாறான காயங்கள் பெரும்பாலும் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சரியாக செயற்படுவதன் மூலம் தவிர்க்கக்கூடியவை. குறிப்பாக காயங்கள் ஏற்பட்டதும் உடனடியாக அடிப்படை முதலுதவி அளிப்பது மனித உயிர்களை காப்பாற்றுவதிலும் சிக்கல்களை குறைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இது தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஊடகத்துறையினரும் முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் எனவும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கொழும்பில் இன்று பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இலங்கை மின்சார சபையின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக அதன் ஊழியர்களின் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உத்தேச மின்சார சபை திருத்த சட்டத்தை கைவிடுமாறும் மின்சார சபையின் தொழிற்சங்க பிரமுகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் அரசாங்கமும் மின்சார சபையும் தமது அடிப்படை உரிமைகளை பறித்துள்ளதுடன் தொழிலாளர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் செய்து வருகிறது என்று குற்றம் சாட்டியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கிடையே மின்சார சபை ஊழியர்களின் போராட்டம் காரணமாக பேஸ்லைன் வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் போது முன்னைய அரசாங்கம் முன்மொழிந்த திட்டங்களையும் பரிசீலிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் ஆகியோர் குறித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். தமது அரசாங்க காலத்தில் தயாரிக்கப்பட்ட யோசனைகள் சிறப்பானவை என்று பரிந்துரைக்கப்பட்டிருந்தன. எனவே அரசாங்கம் கல்வி சீர்திருத்தங்களை தயாரிக்கும் போது அவற்றையும் கருத்தில் கொள்வது முக்கியம் என்று ரோஹிணி கவிரட்னவும் அகில விராஜ் காரியவசமும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை முன்னாள் கல்வி அமைச்சரான டலஸ் அழகப்பெரும அரசாங்கத்தின் முன்மொழிவுகள் தொடர்பில் விரைவில் தமது நிலைப்பாட்டை வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். தனியார் துறை ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு நாடாளுமன்றத்தின் சட்டமாக நிறைவேற்றப்பட்டதால் அனைத்து நிறுவனங்களும் சம்பள உயர்வை அவசியம் வழங்க வேண்டும் என்று வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயகேரத் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் இருந்து அரசாங்கத்தால் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை எந்த ஒரு தனியார் நிறுவனமும் இன்னும் செலுத்தவில்லை என்றால் அது இப்போது ஏப்ரல் மாத நிலுவைத் தொகையுடன் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். ஊழியர்களுக்கான பட்ஜெட்டை திருத்தும் 2 வரைவு சட்ட மூலங்கள் மற்றும் ஊழியர்களுக்கான தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை திருத்தும் வரைவு சட்டம் மீதான விவாதத்தில் பங்கேற்ற போது அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் தவறின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தையிட்டி விகாரையின் விகாராதிபதிக்கு வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளார். தையிட்டியிலுள்ள தனது காணியில் அடாத்தாக சட்டவிரோத கட்டடம் ஒன்றினை அமைத்து வருவதாக எமக்கு ஒருவர் முறைப்பாடு அளித்துள்ளார். எனவே முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ள காணியில் தங்களுக்கு சட்ட ரீதியான உரித்து காணப்பட்டால் அவற்றுக்கான ஆவணங்களை பிரதேச சபையில் சமர்ப்பிக்கவும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் உடனடியாக அந்த காணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் தவறின் தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தையிட்டி விகாராதிபதி ஜிந்தோட்டர் நந்தராம தேராவிற்கு தவிசாளர் சுகீர்த்தன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். 2025 ஆண்டின் முதலாம் எண் சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் விதிமுறைகளின் கீழ் விமான நிலைய வசதி கட்டணங்களுக்கான புதிய விதிமுறைகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் துறையின் அனைத்து சொத்துக்களும் தற்போதுள்ள சட்ட விதிகளின் கீழ் இலங்கை சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் ஆணையத்திற்கு அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டுள்ளன. வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்ட இந்த ஒழுங்குமுறை பண்டாரநாயக்க, ரத்மலானை, யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு விமான நிலையங்களை உள்ளடக்கியது. மேலும் விமான நிலைய மேம்பாடு மற்றும் பராமரிப்பிற்கு பொறுப்பான சட்டப்பூர்வ பராமரிப்பாளராக விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் லிமிடெட் நியமிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டமைப்பின் ஒரு பகுதியாக அரசுக்கு ஒதுக்கப்பட்ட விமான நிலையங்களை பயன்படுத்த பராமரிப்பாளர் பெயரளவு வருடாந்திர கட்டணத்தை செலுத்த வேண்டும். புதிய விதிமுறைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. நிட்டப்புவ நகரில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பு நோக்கி செல்லும் வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து இடம்பெற்றமைக்கான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்திய நாடாளுமன்ற விசாரணை குழு அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக கண்டறிந்து அவரை பதவியில் இருந்து நீக்குவதற்கு பரிந்துரை செய்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். இதேவேளை குறித்த அறிக்கையை அச்சிட்டு பாராளுமன்ற இணையதளத்தில் வெளியிடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை தயாரிக்க கடந்த ஏப்ரல் மாதம் விசேட விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. உயர் நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சுரசேன குழுவின் தலைவராக பணியாற்றினார். இந்த விசாரணை குழு 10 தடவைகளுக்கு மேல் கூடி சாட்சியங்களை சேகரித்து 2025 ஜூலை 16 முதல் தினமும் கூடி சாட்சியங்களை பதிவு செய்யும் பணியை மேற்கொண்டது. இதன்படி விசாரணை குழுவின் சாட்சிய பதிவு பணிகள் சமீபத்தில் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி குழுவின் விசாரணை அறிக்கை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு தென்னக்கோன் பதவியிலிருந்து நீக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.